ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இலக்கியா ப்ரோமோ. நம்ம கௌதம் சாருக்கு வந்து உண்மையான அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா தீவிர முயற்சியில் இருக்காங்க. அதோட ஒரு வகையாக தான் நம்ம எஸ்எஸ்கேவை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சி என்ன மாமனாரே எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாசான டைலாக் வந்து கொடுக்குறாங்க. இப்படி மட்டும் நடந்தாக்கா சீரியலுக்கு நீங்கள் 100க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே அஞ்சலி இருந்துக்கிட்டு ஒரு போலியான டூப்ளிகேட்டான அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்து கௌதம் சார் தான் எங்களோட புள்ள அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் நம்ப வச்சு கௌதம் சாரை அவங்களோட பெட்டி பிடிக்க கட்டி அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கௌதம் சார் வந்து அந்த வீட்டை விட்டு போயிட்டாக்க கண்டிப்பாக வந்துட்டு அஞ்சலி தான் அந்த மொத்த சொத்துக்கும் அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கனவு கண்டுட்டு இருக்காங்கங்க. அந்த கனவுல வந்து அந்த கனவு கோட்டையை கலைக்கிற விதமாக தான் நம்ம இலக்கியா இருந்துக்கிட்டு, அஞ்சலி நீ வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்க, அதை வந்து நான் எப்படி அடக்கிறேன்னு சொல்லிட்டு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து உண்மையான அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்பிட்டு எல்லாரும் வந்து ஓகே பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக கௌதம் சார் அவங்களோட போக வேண்டிய நிலைமை வந்துடும். அதுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து நம்ம இலக்கியா இருந்துக்கிட்டு உண்மையான அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வரணுங்க. உண்மையான அப்பா அம்மா யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து ரேவதின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகிக்கும் இலக்கியாவுக்கும் தெரியும். ஆனால் அப்பா யாருன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ரேவதியை தவிர மற்ற யாருக்குமே தெரியாதுங்க. அப்படின்ற பட்சத்தில் நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு ரேவதி அம்மாவை கண்டுபிடிப்போம். ரேவதி அம்மாவை கண்டுபிடிச்சாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த உண்மையை நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சரி ஓகே நம்ம ரேவதி அம்மாவை போய் ஆசிரமத்தில் கூட்டிகிட்டு வரலாம்னு சொல்லி போய் பார்க்கும்போது ரேவதி அம்மா அங்கே ஆசிரமத்தில் தான் இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அதுக்கடுத்த விஷயத்த வந்து கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் அத்தை, ரேவதி அத்தை, நீங்கள் வந்துட்டு இப்போ கூட இந்த செகண்ட் கூட நீங்கள் நம்ம வீட்டை தேடி வரலனாக்கா கௌதம் சாரை யாரோ ஒருத்தங்க வந்து தன்னோட புள்ளன்னு சொல்லிட்டு தத்தெடுத்துட்டு போக போகிறாங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. அதை சொன்னதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ரேவதி அம்மாவுக்கு உண்மை எல்லாமே புரிய வருது. இங்கே என்னடான்னா நம்ம ஒரு பக்கம் ஜானகி கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த முடிவுனால எங்கே நம்ம பையன் கௌதமே கஷ்டப்பட்டுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பக்கம் சங்கடத்தில் வந்து நின்றுட்டாங்க. ஒரு மனசு கஷ்டமாயிடுச்சு அவங்களுக்கு. இதனால் சரி இலக்கியா, நீ என்ன சொல்கிறால நான் பண்ணுறேன், நீ கரெக்டு தான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், அதனால் கண்டிப்பாக நீ சொல்கிற இடத்துக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றுமே பண்ணாதீங்க அதான், நேராக கிளம்பி கௌதமோட வீட்டுக்கு வந்துடுங்க நாளைக்கு காலையில், மற்றதெல்லாம் நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்லிட்டு உடனே நம்ம இலக்கியா வந்துட்டு உண்மையான அப்பா யாருன்னு கேட்டுட்டு அவங்க கிட்ட போகிறாங்க. அது யாருங்க, நம்ம எஸ்எஸ்கே தான். அங்கே போயிட்டு என்ன மாமனாரே சௌக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எஸ்எஸ்கேக்கு ஒரே குழப்பம். ஏய், எனக்கு அஞ்சலி மட்டும் தான் பொண்ணு, நீ என்ன மாமனாருன்னு கூப்பிட்டு இருக்க? அப்படி அஞ்சலி என்ன பொண்ணுன்னு அப்பான்னு கூப்பிட்டா கூட உனக்கு நீயும் அப்பான்னு தானே கூப்பிடணும், ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லும் போது அப்போ தான் எல்லா கதையும் வந்து சொல்கிறாங்க. அப்போ புரியுதுங்க எஸ்எஸ்கேக்கு. அப்போ எஸ்எஸ்கே வந்து அந்த போலியான டூப்ளிகேட்டான அப்பா அம்மாவை மட்டும் இல்லாமல் அஞ்சலியும் சேர்த்து விரட்டி அடிச்சிடுறாங்க. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.